இந்த நடுவிரலில் நீங்கள் போடும்போது அதனுடைய விஷயங்கள் எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஒன்று சர்டிஃபிகேட் இருக்கணும், 2வது 50% ரிட்டர்ன் கேரண்டி கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும், 3வது உயிர்ப்பு சக்தி நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு பெண்டுலம் வச்சு செக் பண்ண ஒரு முறை. அந்த முறைப்படி பார்த்தீங்கன்னாக்கா அந்த உயிர்ப்பு சக்தியில் கால்குலேட் பண்ணி நம்ம உடல் எடைக்கு ஏற்றவாறு எத்தனை கேரட் போடணும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிக்கிட்டு போடுறது மிக சிறப்பான நற்பலன்களை கொடுக்கும். சில பேருக்கு ஜாதகமே இருக்காது, ஏதாவது ஜெம்ஸ்டோன் போடலாமா, நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை எப்படி பெறுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனிக்குரிய எழுத்துக்களான FP, P ஃபார் பழனிசாமி, Fங்கிற எழுத்து ரொம்ப அதிகமாக இருக்காது. ஸோ இந்த 2 லெட்டர்ஸையும் நீங்கள் ஆரம்ப எழுத்தாக கொண்டவங்க தாராளமாக இந்த நீளத்தை நடுவில் வச்சு 2 பக்கம் வைரம் வச்சு போடுறது மிக சிறப்பான நற்பலன்களை கொடுக்கும். அப்படி முதல் போடும்போது நம்ம எப்போயுமே ஜெம்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் காய்ச்சாத பால் கல் உப்பு தண்ணியில் நம்ம அதை டிப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் டிப் பண்ணால் போதும். டிப் பண்ணுறதுங்கிறது நனைச்சி வைக்கிறது. ஸோ ஒரு 5 நிமிஷம் அதை வச்சுருந்துட்டு திருப்பி அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கிறது சிறப்பு. அது பெரும்பாலும் நைட்டு கழட்டி வச்சிடணும். சில பேர் பார்த்திங்கனாக்கா 24 மணி நேரமும் போட்டிருப்பாங்க, அது மாதிரி போடக்கூடாது. நைட்டு கழட்டி வச்சிடணும். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம விபூதி எடுத்து பூசுகிற மாதிரி அதையும் எடுத்து அணிஞ்சிக்கிறது நல்லது.